அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் ஒவ்வொரு நபரும் இந்த காலகட்டத்தில் நோயினாவே கிட்னி தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சுத்தம் பண்ணி சுத்திகரிப்பு செஞ்சு நல்ல பொருளை மட்டும்தான் ரத்தத்துக்கு அனுப்புது. ஆனால் அவரை சரி செஞ்சாவே போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் கிட்னி ஃபெயிலியரா, ரெண்டாவது நுரையீரலில் நிறைய சளியா ஆஸ்துமாவா எதுவா இருக்கட்டங்க, எல்லாத்துக்கும் காரணம் கிட்னி தான். நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை உடனே சுத்தம் பண்ணிட்டு நல்ல பொருளை மட்டும்தான் அனுப்பு மேலே. குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு ஹியூமன் பாடிக்கு 100 ml சத்து தான் தேவை அப்படின்னா நீங்க 1/2 கிலோ சத்து சாப்பிடுவீங்க, எந்த சாப்பாடா இருக்கட்டும். ஆனா அந்த 1/2 கிலோவும் ரத்தத்தில் அனுப்பாது. அதுக்கு தேவையானது 100 ml சத்து மட்டும்தான் அனுப்பும். மீதி எல்லாமே சக்கையா கழிவா வெளியே வரணும். அது வெளியே வரணும்னா யார் முக்கியமா காரணம்? கிட்னி தான். நீ எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் சரி, தேவையான தண்ணியை உள்ள ரத்தத்துக்கு அனுப்பும், தேவையில்லாத வெளியே அனுப்பும். இந்த கிட்னியை எப்படி பாதுகாக்கணும்? இந்த கிட்னி தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, டயாலிசிஸ் பண்றாங்க. எந்த ஒரு ஹியூமன் பாடியிலையும் டயாலிசிஸ் பண்றாங்களோ கண்டிப்பாங்க உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா இயற்கையான பொருளை யாரெல்லாம் தொடறாங்களோ அவங்க அவ்வளவுதான். இந்த டயாலிசிஸை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோட போடுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்துங்க. வில்வம் சிவனுக்கு சொந்தம், அத்தி இலை பிரம்மனுக்கு சொந்தம், வேப்பிலை சக்திக்கு சொந்தம், ஆடாதோட இலை நமக்கு சொந்தம். அப்போ மொத்தத்தையும் பார்த்துங்க, அத்தி இலை, ஆடாதோட இலை, வில்வ இலை, இது வேப்பிலை. இதை என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ஒரு புடி எடுங்க, 1/2 லிட்டர் தண்ணியில போடுங்க. இது கொத்தமல்லிங்க, கொத்தமல்லி விதை, இது 1 டீஸ்பூன் தான் போடணும். இது ஜீரகம், இந்த ஜீரகம் 1 டீஸ்பூன் தான் போடணும். இதை போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச பிறகு 100 ml தண்ணியா ஆகணும், அவ்வளோ சுண்ட காசணும். காய்ச்சிட்ட பிறகு டெய்லி வெறும் வயிற்றுல குடிங்க. உங்க கிட்னி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி பக்காவாயிடும், சூப்பர் ஆயிடும். இது வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. சப்போஸ் எனக்கு கிட்னி ஃபெயிலியருங்க, கிட்னியில் தாங்க எனக்கு எதோ இன்ஃபெக்ஷன் சொல்றாங்க, எந்த கவலையும் படாதீங்க. கிட்னியை பாதுகாப்பது கடவுள் நமக்கு நிறைய மூலிகை கொடுத்துருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா மறைக்கப்பட்ட மூலிகை தான் இப்ப உங்க நான் சொல்லியிருக்கிறேனே. தயவு செய்து ஒவ்வொருவரும் பயன்படுங்க. உங்க சொந்த பந்தத்துக்கு சொல்லுங்க. டயாலிசிஸ் பண்ண தேவையில்லை, ஒரு முறை பண்ணிட்டா அவ்வளவுதான். டெய்லி பண்ணிதான் இருக்கணும். ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணாவே 4000 5000 உடைய கணக்கு. நீங்க எங்க போவாங்க உங்க பணத்துக்கு? அந்த பணம்லாம் செலவு பண்ண தேவையில்ல. இந்த பொருள் மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகம் எதுவா இருந்தாலும் இந்த லைஃப் சக்சஸ் பாருங்க. லைஃப் சக்சஸ் தெரப்பி கண்டிப்பாக நிறைய ஒரு எபிசோடு போடுறோம். அதை நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் செய்யணும், ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க. டாக்டர் என்ன பண்ணுவார், அவர் மட்டும்தான் பிழைக்கணும். எப்பவுமே இந்த சித்தரால் மறைக்கப்பட்டது கர்மவனை அவரவர் அனுபவிக்க வேண்டும். ஆனா அந்த கர்மாவிலிருந்து விடுபடதான் கடவுள் ஒவ்வொரு நபர் மூலமும் ஒவ்வொருத்தர் பிரபஞ்சத்துக்கு அனுப்புறார். இதை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. நமக்கு தேவையான மூலிகைன்னா 1 ஆடாதோடா, வேப்பிலை, வில்வம், அத்தி இலை, இது ஜீரகம், கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் போட்டுட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துங்க. அது 100 ml காசுங்க. டெய்லி குடிங்க. இதனால எந்த சைடு எஃபெக்ட் இல்லை. டயாலிசிஸே பண்ண தேவையில்லை. நீங்க உங்க காசு விரயம் ஆக தேவையில்லை. ஏன்னா இது யாருக்கு இந்த மருந்து எல்லாத்துக்குமே யாராவது யூரியா போட்டிருக்கிறாங்களா? யாராவது வளர்க்க முடியுமா? இயற்கையாவே கடவுள் மட்டும்தான் இதை படைக்க முடியும். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. இதான் பின்னாடி இருக்கிறாங்க இல்லையா சித்தர்கள், இவங்க கண்டு அனுபவிச்சு வாழ்க்கையில 1000 ஆண்டுகள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம தாங்க 60லயும் 30லயும் 70லயும் சாவறோம். ஏன் அப்படின்னா நம்முடைய குணம் சரியில்லை, நம்முடைய மனம் சரியில்லை, நம்ம யார் பச்சும் கேட்கறது இல்லை. தயவு செய்து இந்த எபிசோட பாருங்க. வாழ்க்கையில நல்ல முறையில் இருக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க அவசியம், ஏன் நான் உங்களை அடிக்கடி சொல்ல சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னா, இது வாழ்க்கையில எல்லாருமே நம்மளாம் உறுப்பினராக இருக்கணுங்க. உறுப்பினராக இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். நல்லது கெட்டது எல்லாம் பகிர்ந்துனாதான் நம்ம நல்லா இருப்போம். நன்றி. நீங்க இந்த எபிசோட பார்த்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க.
விடைபெறுகிறேன். வணக்கம்.